திரௌபதி படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். திரௌபதி 2 உண்மையிலே நான் நினைச்சதை விட படம் சூப்பரா இருக்கு. ஐ ரியலி ஆஸ்க் சாரி. நான் வந்து குவாலிட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னேன். குவாலிட்டி காம்ப்ரமைஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு சினிமாட்டோகிராஃபி. நம்ம தமிழ் மக்களுடைய ஃபைட்டிங் டெக்னிக் இப்படி இருந்தது. நம்ம தமிழ் பெண்கள் எவ்வளவு வீரமா இருந்தாங்க. நம்ம தமிழ் பெண்கள் வந்து வாழ்க்கையே மாங்கல்யம் தான். ஆனா அதை விட முக்கியம் இந்த நாட்டுடைய மரியாதை அப்படின்ற மாதிரி எவ்வளவு வீரத்தோட இருந்தாங்கன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காது இல்ல? டூட் மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம பெண்களை ரொம்ப கேவலமா காட்டுற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அது என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம வஃப் போர்டு பத்தின ஒரு பேஸையும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப்கோர்ஸ் இன்டர்வல் வரைக்கும் நான் பாத்திருக்கேன். அடுத்த செகண்ட் ஹாஃப் பார்க்க போறேன். பட் எதுக்காக இவ்வளவு அர்ஜென்டா வீடியோ போடுறேன்னா, இப்படி ஒரு அற்புதமான படத்தை பார்க்காம தியேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட பாதி இடத்துக்கு மேல சீட்டு காலியா இருக்குன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான படத்தை பார்க்காம நீங்க புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது நம்மளே ஏமாதிக்கிறதுக்கு சமம். எனக்கு மேல என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. பட் தமிழ் மக்கள்லாம் வெட்கப்படணும் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவியே நீங்க வந்து சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. பட் படம் சூப்பரா இருக்கு. நம்மலாம் வந்து சாவான்னு ஏரங்கன் மியூசிக் போட்டாதான் போய் பார்ப்போம். அதே நம்ம தமிழ் வீரர்களை பத்தி எடுத்தா பார்க்க மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். திரௌபதி படம் பார்த்தேன். செகண்ட் ஹாஃபும் சூப்பரா இருந்தது. உண்மையிலே வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் அப்கோர்ஸ் தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஜனநாயகன் பொனநாயகன் அப்படின்னு ஒரு கற்பனை ஹீரோவை தான் நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா உண்மையிலே ஒரு ரியல் தமிழ் ஹீரோவை பத்தின படம் அது. ஒரு ஸ்டெப்பு மேல போய் ஒரு தமிழ் பெண், ஒரு வீராங்கனை வந்து ஒரு காம கொடூரன், ஒரு பொறுக்கிய அரசன் கிட்ட இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறா, எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறா அப்படிங்கறத இந்த படம் சூப்பரா சொல்லியிருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு தாராளமா குழந்தைங்களோட கண்ணை முடிக்கலாம். பட் படம் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கணும். இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்காம என் பொண்ணு மதம் மாறி போச்சுங்க, என் பொண்ணு கேவலமானவனா லவ் பண்ணிச்சுங்க, என்னங்க பண்றது நீங்க புலம்புறதுல பிரயோஜனமே கிடையாது. இந்த படத்தெல்லாம் பார்த்து நம்மளுடைய முறைகளை அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போலன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலியில உங்க மதத்தை விட்டு தான் போவாங்க, பொறுக்கியை தேடி தான் போவாங்க. ஸோ வாழ்க்கையோட வேல்யூ என்னன்னு உங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியணும்னா திரௌபதி 2 படத்தை பாருங்க. எக்ஸலன்ட் மோகன்ஜி. இப்படி ஒரு பட்ஜெட்ல இவ்வளவு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். ஆடியன்ஸ் இதை மதிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா ராஜமௌலி மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு இப்படியும் லோ பட்ஜெட்ல எடுக்க முடியுமா அப்படின்னு டெஃபினட்டா ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சில காட்சிகளுக்கு கண்ண மூட வேண்டி இருந்துச்சு, குழந்தைங்களோட கண்ண மூட வேண்டி இருந்துச்சு. அப்கோர்ஸ் நீங்க எல்லாம் பாக்குற அந்த டூட் மாதிரி கேவலமான படம் மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு யுத்தத்தை பத்திய படம்னா அப்படிதான் இருக்கும். அதனால இந்த ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கணும். பார்க்காதவங்க எல்லாம் நாளைக்கு கண்ணீர் வெடிக்க தயாரா இருக்கு.